Lakshmi Srinivasan University. So energetic crowd. பயங்கரமா இருக்கு crowd. So அந்த பாட்டை லைட்டா கம்மி பண்ணிடுறீங்களா சார்? பாட்டு மட்டும் எனக்கு BGM ஓடிட்டே இருக்கு. So this is VJ Bharani here. So happy to be here. ஆஹா ஆஹா சரியான எனர்ஜில இருக்கீங்க. இப்பவே நான் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் போட்டோ வீடியோ எடுக்கிறவங்களா VJ Bharani டாக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ப்ரமோஷன் முக்கியம் இல்ல. ஓகே சூப்பர். சோ ஸ்டெஃபன் அவர்களுக்கு எவ்வளவு ஆவலா வெயிட் பண்ணிருக்கீங்க? எஸ் இன்னும் ஒரு சில நிமிடத்துல வந்துட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு ரீல் கான்டெஸ்ட் நம்ம பண்ண போறோம். ஓகே ஆனா அந்த பாட்டு மட்டும் லைட்டா நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாமா? கேக்குதா நான் பேசுறது? பின்னாடி கேக்குதா நான் பேசுறது? கேக்கலையா? என்ன சார் கேக்கலன்றாங்க நம்ம பசங்க. சரி அங்க வந்து பேசுமா? செக் ஹலோ செக். இப்போ என்னங்க சொல்ல மாட்டேன். கேக்குதா இல்லையா? கேட்கல சத்தமா அப்படின்றீங்க. ஓகே எஸ் இப்போ கேக்குதா? இப்போ ஓகே சூப்பர். கேட்கவே இல்லையா? ஏங்க சவுண்ட் மட்டும் ஏதாவது பண்ணுங்க. நம்ம பசங்களுக்கு கேட்க மாட்டேதுன்றாங்க. செக் 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 செக். ஏன்னா நம்ம முக்கியமான ஒரு கான்டெஸ்ட் சொல்ல போறோம். அந்த கான்டெஸ்ட் பத்தி சொல்றதுக்கு கடைசியில இருக்கவங்க வரைக்கும் கேட்கணும் ஆக்சுவலி. அதனால நான் இவ்வளவு எஃபர்ட் போடுறேன். செக் இப்போ ஓகே ஏதோ சொல்றீங்க ஆனா எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஓகே ஐ திங்க் இட் இஸ் ஆடிபிள் நவ. நம்ம கனா கண்டென்ட் சாங் கேட்டிங்களா எல்லாரும்? நோவா அததான் இப்ப நம்ம கேட்க போறோம். எல்லாரும் என்ன பண்றீங்க? யூடியூப் போறீங்க, அந்த பாட்டை பாக்குறீங்க. போன் இல்லையா சார்? எங்களை ஆடியோ லான்ச் பண்ண விட்டு போன் கொடுக்காம இருக்கீங்க குழந்தைங்களுக்கு. திரும்ப இந்த காலேஜ் எல்லாரும் ஒழுங்கா படிக்கணும். பட் ஸ்டில் நீங்க வந்து போன் எல்லாரும் கையில வச்சிருக்கீங்க. இல்ல ஃப்ரெண்ட் யாராவது திருட்டுத்தனமா போன் எடுத்துட்டு வந்திருப்பாங்களா? அங்க இருந்து போன் வாங்கி பாருங்க. எஸ் கனா கண்டென்ட் சாங் பாக்குறீங்க. பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு போட்டோ, உங்களோட கேர்ள் பெஸ்டி, பாய் பெஸ்டி, கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட் யாரா வேணா இருக்கலாம். இல்ல அதெல்லாம் இல்லக்கா பிரியாணி தாக்கா எனக்கு பிடிக்கும் அப்படின்னா கூட ஓகே தான். அந்த போட்டோவை நீங்க போஸ்ட் பண்ணி அந்த கனா கண்டென்ட் சாங்கோட லிரிக் மேட்ச் ஆகிற மாதிரி போடுற 5 பேருக்கு ஸ்டெஃபனோட பேசுறதுக்கு கூட நின்று வைப் பண்றதுக்கு ஒரு சான்ஸ். ஓகே வெயிட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல நீங்க போஸ்ட் போடும்போது #கனாகண்டென்ட் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா அதை எங்க டீம் மெம்பர்ஸ் வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்து 5 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. இது வந்து இன்ஸ்டாகிராம். ஃபார் தி யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு பிடிச்ச லிரிக் இல்ல பிடிச்ச விஷயத்தை நீங்க கமெண்ட் பண்ணலாம். அந்த பாட்டோட ஃபீட்பேக்கா இருக்கலாம், இல்ல எனக்கு இந்த லைன் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஃப்ரேம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இருக்கலாம். அதுல இருந்து ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி அதே மாதிரி ஸ்டேஜ் ஏத்தி ஸ்டெஃபன் அவர்களோட வைப் பண்ணலாம், क्वेश्चंस கேட்கலாம், இன்டராக்ட் பண்ணலாம் அவரோட. ஓகேவா? ரெடியா? உங்களுக்கு ஒரு 2 minutes டைம் தரோம். அந்த 2 minutesல கனா கண்டென்ட் சாங் போய் பாக்குறீங்க, கேக்குறீங்க, கண்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க. ஓகே பண்ணிடலாமா? ஓகே எஸ். அது வரைக்கும் எனக்கு லைட்டா ஒரு சாங் போட்டீங்கன்னா நான் வைப் பண்ணிருப்பேன் நம்ம பசங்களோட. மிச்சம் எல்லாருமே வந்து அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாரும் போன் எடுங்க, யூடியூப் ஓபன் பண்ணுங்க, போடுங்க கனா கண்டென்ட் போடுங்க. காதல் பாவம் என்றால் மீண்டும் மீண்டும் செய்வேனோ, இன்றி மண்ணில் வாழ இன்றே சாவேனோ. கூட அன்பே உந்தன் பேர்தானோ, 1000 ஜென்மம் சேரும் காதல் நீதானோ. உன் முற்று காற்றினை நான் தொழுதிடவா, காதல் யாவையும் பாடவே
எல்லாம் சேரும் நீ விட்டு போற தூரம் எல்லாம் தீயாகும் உள்ளுக்குள்ள நீரோட போராட்டம் ஆறாதோ நினைப்ப என்ன கொள்ளட்டும் நீ நெஞ்சின் ஓரத்தில் வலிக்கின்ற பாதியா கவிதையில் நான் இனி இல்லையோ ஆயிரை மனதினை அறிந்தவன் எவனோ நீ அறிவாயின தவிப்பதென்றேனோ என்றால் இருக்கவா உயிரே உனதாய் நான் பெருக்கவா நீ பேசு மயங்குற உன் பார்வையால தள்ளாடும் மூச்சு நீ தள்ள மிதக்குற ஏடி என்ன எங்கடி அடிச்ச ஏடி எத்தி கிடக்குற ஏடி என்ன எங்கடி நுழைச்ச ஏடி நானும் முழிக்கிறேன் ஏடி உன்னை பார்த்ததுனால சொல்லி இப்போ முடிஞ்சது சார் ஒரு நிமிஷம் சார். ஏடி ஓகே, இவ்வளோ சிங்கர்ஸ் இருக்கீங்க எனக்கு தெரியாம போச்சு. இப்போ என்ன பண்ண போறேன், ஒரு 2 பேர் செமையா பாட போறோம். ஓகே, இத்தனை சிங்கர்ஸா? கை மட்டும் தூக்குங்க, நான் வந்து செலக்ட் பண்றேன் யாருன்னு. ஸ்டேஜுக்கு வரணும். ஓகே, ஸ்டெஃபன் சார் பாட்டா பாடணும். ஸ்டெஃபன் சார் பாட்டு யாருக்கு தெரியும்? ஸ்டெஃபன் அவர்களோட பாட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு, ஜஸ்ட் விமன் ப்ரிஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு வாங்க ஸ்டேஜுக்கு, அடுத்து பசங்க வெயிட் பண்றோம். ஓகே, எஸ், யார் ரெடி? நான் கீழே வந்தாதான் சரி வரும்னு நினைக்கிறேன். வரேன். பாடுறீங்களா? ஓகே. என்ன கேர்ள்ஸ், நம்ம பசங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க, கேர்ள்ஸ் யாருமே வரலையா பாட்டு பாட? சூப்பர், வாங்க. எஸ், உங்க பேர் என்ன? செக். ஹலோ. யூடியூப்ல பயங்கரமா கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க, பட் இன்ஸ்டால எங்களுக்கு இன்னும் வரவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஹேஷ்டாக் நீங்க யூஸ் பண்றீங்களான்னு எனக்கு தெரியல. கனா கண்டேன் அப்படின்னு நீங்க ஹேஷ்டாக் போட்டீங்கன்னா அந்த போஸ்ட் எங்களுக்கு வந்துடும். ஸோ இன்ஸ்டாகிராம்லயே நீங்க பண்றத 5 பேர் செலக்ட் பண்ணோம், யூடியூப்ல இருந்து 5 பேர் தான் செலக்ட் பண்ண போறோம். ஸோ நீங்க இன்ஸ்டாகிராம்ல இன்னும் ஆக்டிவா போஸ்ட் போட்டு கனா கண்டேன் ஹேஷ்டாக் டேக் பண்ணீங்கன்னா 5 பேர் ஸ்டேஜுக்கு வரலாம். அந்த ரோஷினி பிள்ளைக்கு பாட தெரியாதா, ஆட கூப்பிட்டேன்னு சொல்லி வந்திருக்கேங்கா அப்படின்னு சொல்றாங்க. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம். சார் நீங்க வாங்க சார், நீங்க வாங்க. பெரியசாமி சார் தானே? பெரியசாமி சாருக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கணும். தமிழ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நான் வந்து ஷாக் ஆயிட்டேன். என்னங்க என்ன சென்னையில இருந்து ஆங்கர் பண்ண கூட்டு வந்தீங்க, ஆல்ரெடி ஒருத்தர் பின்னி பெடல் எடுக்கிறாரே, நான் இங்க செல்லுபடி ஆகுமான்னு நினைச்சேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யுனிவர்சிட்டி வேற லெவல் எனர்ஜி சார் உங்களுக்கு. ஓகே ரோஷினி வாங்க, நீங்க வந்துட்டீங்க, பாடிதான் ஆகணும். இதுல உங்க ஃப்ரெண்ட் ஸ்ருதி வேற கம்பெனி கூப்பிடுறாங்க. ஸ்ருதி எங்கம்மா இருக்க? எஸ் ப்ளீஸ் வாங்க. என்ன பாட சொல்லாதே, நான் கண்டபடி பாடி போடுவேன். சார் டிஜே தான் வேணாம் சார், நீங்களே கரெக்டா கவுண்டர் போட்டுறீங்க. ஆல் ரவுண்டரா இருக்காரேப்பா. வாங்க வாங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வாங்க இங்க நான் சொல்லி தரேன், வாங்க. நம்மளுக்காக இப்போ ஒரு பயங்கரமான பாட்டு பாட போறாரு. எஸ் ப்ளீஸ் கண்டினியூ. கம் டு தி சென்டர் ஸ்டேஜ். தி ஸ்டேஜ் இஸ் yours. கேர்ள்ஸ் ரெடியா? 2 ஸ்டெப் போடலாமா? போ இன்று நீயாக வா நாளை நாமாக ஒன்ன பார்க்காமலே ஒன்னும் பேசாமலே ஒன்னா சேராமலே எல்லாம் கூத்தாடுவே லடடடடடா ஓ நாரே டடடடடடே டடடடடடா ஓ நாரே டடடடடடே போ இன்று நீயாக வா நாளை நாமாக
எல்லாருக்கும் ஃபேவரட் மூவி 3 மூவி நீ பார்த்த விழிகள் எல்லாம் கூட சேர்ந்து பாருங்களா? நிலத்தர் இவள் பார்வை வலி எங்கும் இனி தேவை உயிரே உயிரே உயிர் நீதான் என்றால் உடனே வருவாய் உடல் சாகும் முன்னால் அனலின்றி குளிர் வீசும் இது அந்த சிறைவாசம் இதில் நீ மட்டும் வேண்டும் பெண்ணே நிஜமடி பெண்ணே தொலைவீனில் உன்னை நிலவீனில் கண்ணே நடமாட வலியடி பெண்ணே வரைமுறை இல்லை வதைக்கிறாய் என்னை மெதுவாக நீ பார்த்த விழிகள் நீ பார்த்த நொடிகள் கேட்டாலும் வருமா கேட்காத வரமா போதுமா இதில் அவசரமா இன்னும் வேண்டுமா அதில் நிறைந்திடுமா நாம் பார்த்த நாம் வசம் வருமா உயிர் தாங்குமா ஓ கடைசியா எல்லாருக்கும் ஃபேவரட்டான கதைப்போமா பாடிடலாமா? அதிகாலை வந்தால் அழகாயன் வானில் நீ அணையாத சூரியன் ஆகிறாய் நெடுநேரம் காய்ந்து கதகதப்பு தந்தவுடன் நிலவாய் உருமாறி நிற்கிறாய் உன்னை இன்று பார்த்ததோ என்னை நான் கேட்கிறேன் வைரம் ஒன்று கையில் வைத்து எங்கே தேடி அலைந்தாயோ உண்மை என்று தெரிந்துமே நெஞ்சம் சொல்ல தயங்குதே கைகள் கோர்த்து பேசினாலே தைரியங்கள் தோன்றுமே கதை போமா கதை போமா கதை போமா ஒன்றாக நீயும் நானும் தான் கதை போமா கதை போமா கதை போமா நீ பேச பேச காயமாறும் சூப்பர் 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 வாழ்த்துக்கள். Thank you guys. Thank you. It was amazing. Thank you so much. Very sportive. அங்க கொடுத்துருங்க மைக்க. Thank you. சே அதுக்கு தான் நான் கேர்ள்ஸ் இறங்குறேன். அடி பெண்ணே சாங் யாருக்கு பாட தெரியும் ஃபுல்லா? வேற யாராவது இருக்கீங்களா? இங்க இருக்காங்க. அடி பெண்ணே சாங் நான் செம்மையா பாடுவேன்க்கா அப்படின்னு யார் சொல்றீங்களோ கேர்ள்ஸ் யாராவது வந்து டிசைட் பண்ணி இங்க வந்துருங்க. அண்ட் யார் ரெடியா இருக்கா பாட்டு பாட? வாங்க வாங்க வரீங்களா? ஓகே எஸ் அடி பண்ணே சாங் லிரிக்லாம் எடுத்து வச்சுட்டு யார் பாட ரெடியா இருக்காங்களோ ஸ்டேஜுக்கு வந்து பாடலாம். அவங்களுக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்கு பாடினதுக்கு அப்புறமா. ஓகே எஸ் உங்க பேர் என்ன? ஓகே சமிதா ஸ்ரீ நம்மளுக்காக இப்ப பாட்டு பாட போறாங்க. ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்தலாம். எஸ் தி ஸ்டேஜ் இஸ் yours. அடி பெண்ணே ஒரு முறை நீ சிரித்தால் என் நெஞ்சுக்குள்ளே மலையடிக்கும் அடி பெண்ணே ஒரு முறை நீ சிரித்தால் என் நெஞ்சுக்குள்ளே மலையடிக்கும் எனது இதயம் துடிக்கும் இசையில் கவிதை ஒன்றை எழுதினார் அதை விழியில் கோர்த்து
உன் பார்வை என்னை கொல்ல சாய்ந்தேனே நானும் மெல்ல நீதானே மன்னவா நீதானே மன்னவா உனது சிரிப்பினில் சீதரும் அழகினை பூக்கள் ரசித்தேன் வாசம் பிறந்ததும் வேர்வை துளிகளும் தீர்ந்தம் போல மேலே படுகையில் பாவம் அழியதோ இருவர் வாழும் உலகிலே உன்னை அணைத்துக் கொள்வேன் உயிரிலே இரவில் தேயும் நிலவிலே நாம் சேர்ந்து வாழ்வோம் அருகிலே அடி உன்னோடு வாழும் ஒவ்வொரு நாளும் இறகை போல பறக்கிறேன் நான் உன்னோடு வாழும் நொடியில் ஏனோ மீண்டும் முதல் முறை பிறக்கிறேன் உன் பார்வை என்னை கொல்ல சாய்ந்தேனே நானும் மெல்ல நீதானே மன்னவா நீதானே மன்னவா உன்னைத்தான பார்த்துக்க நான் இங்க காத்திருக்க நெஞ்ச ஏங்கிருக்க உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதல காமிப்ப நானா என் மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவ யாரவ ஊர் சொல்லும் ஸ்டாரவ அவன்தான் என்னவனா ஒரலையவ கழையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளிய சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவன்தான் காரணமா தேங்க்யூ so much. எஸ் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அடுத்து நம்ம சிங்கர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கோம். இவ்ளோ சிங்கர்ஸ் இருக்கீங்களா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டில? so happy yes please come. ஏய் பசங்களா என்னப்பா யார் ரசிச்சிட்டு விட்டுறோம் அப்படின்றீங்கல? ஆகாஷ் வர மாட்டாரே அதான். ஓகே சென்டர் ஸ்டேஜ் வந்துருங்க. உங்க பேரு? பூஜா. எஸ் பூஜா பாரு பேரை கைதல கொடுத்தலாம். தன்னந்தானே சிறுக்கா தத்தளிச்சு தான் இருக்க உன் நினப்பில் நாம் பறிச்ச தாமரைய புன்னவனத்தினில பிடக்குயில் கோவையில உன்னுடைய வேதனைய நான் அறிஞ்ச உன் கழுத்தில் மாலையிட உன்னிரண்டு தோளத்தோட என்ன தவம் செஞ்சேனோ என் மாமா வண்ண கிளி கையாத்தோட சின்ன சின்ன கோலமிட உள்ள மட்டும் வலியே நானே உள்ள மட்டும் வலியே நானே இஞ்சி ஈடு பழகா மஞ்சச்சவ பழகா கள்ளச்சீரி பழகா மறக்க மனம் கூடதில்லையே வாவ் பயங்கரமா பாடிட்டீங்க. so nice. ஓகே சூப்பர். பூஜா கார் பெரிய கைத்தல கொடுத்தலாமா? யார் பாரு தனியா விசில் அடிச்சது? சார் நோட் பண்ணிக்கோங்க சார். பசங்களா கொஞ்சம் நாட்டியா இருக்காங்க. ஓகே ரெடியா இருங்க. ரொம்ப நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்கப்பா. இது வந்து சிங்கிங் காம்படிஷன் மாதிரி ஆயிடுச்சு. பட் எஸ் உங்க பேர் என்ன? மனிஷா சந்திரலேகா வந்திருக்காங்க. எஸ் ப்ளீஸ். நான் ஏதோ அடுத்த பாடல் அப்படின்னு ஒரு பாட்டு போட்டிக்கு வந்த மாதிரி ஆயிட்டேன் நான் ஒரு நிமிஷம். எஸ் ரெடியா பாடுறீங்களா? ஓகே the stage is yours. விழிகளில் விழுந்த நாட்களில் நான் தொலைந்தது அதுவே போதும் எதுவும் உன் உயிரினில் கலந்த நாட்களில் நான் கரைந்தது அதுவே போதும் வேறு எதுவும் வேண்டாமே பெண்ணே
காற்றில் வீசும் திசையெல்லாம் நீ பேசும் சத்தம் கேட்டேனே நான் காற்றாய் அன்பே உன் கைவிரல் தேடி சென்றாலே என் இரவுகள் மீண்டும் தந்தாலே இனி பகலை விரும்ப மாட்டேனே அன்பே அழகான இந்த காதல் அன்பாலே நிஜமாச்சு உயிரோடு உறவாக நம் காதல் கலந்தாச்சு நீ தின சிரிச்சா போதுமே வேற எதுவும் வேணாமே நான் வாழவே நான் உன்னை ரசிச்சா போதுமே வேற எதுவும் வேணாமே நான் வாழவே. சூப்பர், ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். காற்றில் வீசும் திசையெல்லாம் நீ பேசும் போவேனே அன்பே. சும்மா நானும் ஒரு 2 லைன் பாடிக்கலாடு. ஓகே, ஐ திங்க் தேங்க் யூ so much for all the singers யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. என்னங்க இது, ஏதோ கட்சியில நிக்க போற மாதிரி ஹாய் அப்படின்றீங்க. ஓ, அதெல்லாம் நம்ம கட்சி தானா, நம்ம அட்டி தானா? ஓகே சூப்பர். உங்க பேரு? ஓகே, தாரனுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாம். பாட போறாங்க. என்ன பாட்டு பாட போறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். நான் நர்சிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரேன். ஹாய். எல்லாருக்கும் உன்னை காணாத சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் தான் நான் பாடுறேன். அவ்வாறு நோக்கினான் எவ்வாறு நாடுமே கண்ணாடி முன் நின்று பார்த்து கொண்டேன் ஒன்றாக செய்திட 100 நாடகம் ஒத்திகைகள் செய்து எதிர்பார்த்திருந்தேன் எதிர்பாராமலே அவன் எதிர்பாராமலே அவன் ஓஹோ பின்னிருந்து வந்து என்னை பம்பரமாய் சுழற்றி விட்டு உலகுந்தன் பெரும் வாயின் எந்த வாயோடு வாய் பதித்தாய் இந்த பூலோகன் என்றொரு பொருள் உள்ளதை இந்த பூங்கோதை மறந்தானடி. வேற 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 என்ன பாடலாம்? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூமா. பாப்பா தேங்க்யூ. அடுத்து இன்னொரு சிங்கரா? ஓகே சூப்பர் சார். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டியில சூப்பர் சிங்கர் கண்டக்ட் பண்ணுங்க சார் ப்ளீஸ் எனக்காக. ஓகே ரெடியா? ஓகே, உங்க பேரு? சி சந்தியா. ஓகே சூப்பர். அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. தி ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். நடுவில் வந்துருங்க. சென்டர்ல. உன் பேர் சொல்ல ஆசைதான் உள்ளம் முருக ஆசைதான் உயிரில் கரைய ஆசைதான் ஆசைதான் உன்மேல் ஆசைதான் உன் தோல் சேர ஆசைதான் உன்னில் வாழ ஆசைதான் உனக்கு. ஓகே, இவ்வளவு நேரம் நீங்க ஆவலுடன் காத்துட்டு இருந்த the most celebrated independent singer ஸ்டெஃபன் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து வெல்கம் பண்ணிடலாம். எஸ், உங்க எல்லாரோட ஃபேவரட் ஸ்டெஃபன் அவர்கள் is here. Just for தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி உங்களோட கனா கண்டென்ட் செலிப்ரேட் பண்றதுக்காக has come all the way. வணக்கம் மக்களே. பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு.
2023 பார்த்தோம்ல, இப்பதான் பார்க்குறேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி எல்லாருமே பார்க்கறதுல. மறுபடியும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி இங்க வந்ததுக்கு. தேங்க்யூ சார். நாங்க ரொம்ப நேரமா நான் கத்துறது யாருமே கேட்கல. எல்லாரும் ஸ்டெப்பில் எப்போ வருவாங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. தேங்க்யூ சார். ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுத்தீங்கன்னா நாங்க கிரௌட மஜா பண்ணோம். அதுக்கப்புறம் உங்களை ஸ்டேஜ் ஏற்றி செலிப்ரேட் பண்ணலாம்னு இருக்கோம். நம்ம பாட்டு அதுக்கு முன்னாடி பார்த்துடலாம். எஸ் ப்ளீஸ் டேக் யூர் சீட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் எஸ். எஸ் எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, என்ன பாருங்க. ஏங்க நான் ஸ்டேஜ்ல இருக்கேங்க, என்ன பாருங்க கொஞ்சம். நான் பசங்க கிட்ட போறேன்ப்பா. பசங்களே என்ன கொஞ்சமா இது பண்றாங்க. கேர்ள்ஸ் எல்லாரும் அங்கேயே பாக்குறீங்க. நம்ம கான்டெஸ்ட் பத்தி பேசணுமா இல்லையா? பாய்ஸ் நான் பேசுறேன். பாய்ஸ் உங்ககிட்ட ஐ அம் கமிங் தேர். அந்த கான்டெஸ்ட் எல்லாரும் போட்டிங்களா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட்? ஏன்னா யூடியூப்ல நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இன்ஸ்டாகிராம்ல கனா கண்டென்ட் அப்படின்ற ஹேஷ்டேக் யூஸ் பண்ணீங்கன்னா தான் நம்மளால சார்ட் அவுட் பண்ண முடியும். ரெடியா இருக்கீங்களா எல்லாரும்? ஓகே. இன்னும் யாரெல்லாம் யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட் பண்ணல? அங்க ஏதோ சொல்றீங்க, ஆனா என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? இவ்வளவு நேரம் பாட்டு பாடியாச்சு. நம்ம வந்து சூப்பர் சிங்கர்ஸ் எல்லாரையும் பார்த்தாச்சு. டான்ஸ் ஆடணுமா இல்லையா? ஒரு வைப் வேணுமா வேணாமா? என்ன பண்ண போறோம்? நம்மளோட beloved கோரியோகிராஃபர் இருக்காரு நம்ம டீம்ல. சித்திக் அவர்களை வெல்கம் பண்ணி 10 பேரை மேல ஸ்டேஜ் ஏத்தி நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறோம். ஓகே, ரெடியா? ரெடி? So let's welcome the choreographer Siddhik onto the stage please. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாம். ஓகே, 10 பேர், 5 பசங்க 5 பொண்ணுங்க வச்சுக்கலாமா? சரி, 5 பசங்க. யார் பயங்கரமா டான்ஸ் ஆடுவீங்க? அவர் சொல்லி தருவாரு, அப்படியே நம்ம ஆட போறோம். ஓகே, 5 பேர் வாங்க. நானும் வெயிட் பண்றேன். சேர்ந்து ஆடலாம் எல்லாரும். ப்ளீஸ் ஸ்டேஜ்க்கு வாங்க. 5 கேர்ள்ஸ், 5 கேர்ள்ஸ் ப்ளீஸ் கம். 5 கேர்ள்ஸ். சார் ரெடியா சார்? நம்ம ஸ்டெப் போடுறதுக்கு ரெடி தானே? எஸ். சவுண்ட் மட்டும் தான் வருது, ஆள் வர மாட்டீங்களேப்பா. தம்பி உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூடுப்பா. ஆட மாட்டாங்கக்கா. சரி, 5 பேரா இல்ல நிறைய பேர் வரலாமா? வாங்க வாங்க. பாய்ஸ் என்ன அவ்வளவுதானா? டான்ஸ் ஆடல யாரோ? வாங்க டான்ஸ் ஆடலாம். ஸ்டேஜுக்கு வாங்க. போதும். பாய்ஸ் அங்க பாருங்க, கேர்ள்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க. பசங்க என்னடா? வாங்க. ஓகே ஓகே, வந்தாச்சு. ரெடியா வைப்புக்கு? எஸ். சித்திக் அவர்கள் ப்ளீஸ் எங்களுக்கு ஸ்டெப் சொல்லி கொடுத்தீங்கன்னா. ஹாய் எல்லாத்துக்கும் குட் ஈவினிங்.
ஆடிடலாமா? எஸ், வருவாரு வருவாரு, அவர் அங்கதான் இருக்காரு, கண்டிப்பா வருவாரு. அதுக்கு மாதிரி நம்ம கோரியோ பண்றோம், நீங்களும் அங்க இருந்தே அப்சர்வ் பண்ணி ஸ்டெப் கத்துக்கோங்க. ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுங்க, ஒரு நிமிஷம். நீங்க எல்லாம் ஓகே, நான் இவங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க எல்லாருமே கத்துக்கோங்க, உட்கார்ந்தே டான்ஸ் கத்துக்கலாம். எல்லாருமே கத்துக்கோங்க. ரெடி ரெடி 1 அப்படியே உட்கார்ந்துங்க. ரெடி 5 6 7 go 1 2 3 ரைட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட். Ready? Ready? 5, 6, 7, go. 1, 2, 3, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இது எல்லாமே 3 பண்ண போறோம். Again. Ready? 5, 6, 7, go. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5, 6. Okay, next step. Next step. Ready? 5, 6, 7, go. Ready? Avalla. Ready? 5, 6, 7, go. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. First little balla. Ready? 1, 2. Ready? 5, 6, 7, go. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Ready? Ready up? Again? This is pose. Ready? 5, 6, 7, go. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7. Right hand, right hand, right hand. Ready? Ready? 5, 6, 7, go. 1, 2, 3, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இது எல்லாமே 3 பண்ண போறோம். Again. Ready? 5, 6, 7, go. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4, 5, 6. Okay, next step. Next step. Ready? 5, 6, 7. Ready? Avalla. Ready? 5, 6, 7, go. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. First little balla. Ready? 1, 2. Ready? 5, 6, 7, go. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Ready? Ready up? Again? This is pose. Ready? 5, 6, 7, go. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6. ப்ளீஸ் ஆரம்பிக்கலாம்.
லைவா பார்த்தாச்சு. வீடியோ சாங் எப்படி இருக்குன்னு பார்க்க வரமா? பார்க்காதவங்க இப்ப பாத்துங்க ப்ளீஸ். தி ஏவி ப்ளீஸ் கனாகண்ணனோட ஏவி. Member of our community who left us far too soon. Our hearts are heavy with sorrow, but our memory of any path are filled with very laughter. Please join me in thanking you for your life. Let us put in the time we will have you. We will never fail the person who has the life of being. In this present will be given.
எப்படி இருக்கு? ஆஸ் யூஷுவல் அவர் வாய்ஸ்ல ஏதோ இருக்குப்பா. ஆனா உண்மையாலே வந்து என்ன பாட்டு பாடினாலும் ஒரு லவ் சாங்கா இருக்கட்டும், பிரேக்கப் சாங்கா இருக்கட்டும், அப்படியே உள் வாங்கி பாடுறாரு ஸ்டெஃபன் ப்ரோ. சோ தேங்க்யூ சோ மச் இந்த மாதிரி ஒரு ஆல்பம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. இப்போ ரெடியா ஒரு பாட்டு பாடிடலாமா? இன்னொரு பாட்டு அவர் பாட வைக்கலன்னா அப்புறம் என்ன திட்டுவீங்க நீங்க எல்லாரும். ஸ்டெஃபன் அவர்கள் ப்ளீஸ் மேடைக்கு வரவும் ஒரு பாட்டு மட்டும் நம்ம பாடிடலாம் அப்படின்னு சொல்லி. எஸ் சார், உங்களோட ஒருத்தவங்க பாடணும், உங்க ஃபேன் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுலாமா சார்? எஸ் ப்ளீஸ் கம். அவங்க பேர் என்ன நான் மறந்துட்டேன். ஒரு மைக் மட்டும் கொடுத்துருங்க. எஸ், உங்களோட சேர்ந்து பாடணும் காலையில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. அடிப்பண்ணை பாடிடலாமா சார்? அடிப்பண்ணை பாடிடலாமா சார்? அதுதான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். Thank you so much. Yes, நம்ம வந்து thank you so much for joining. சார் நம்ம ஃபேன்ஸ்க்காக கேட்டோன்னு
பாடினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்ம ஒரு கான்டெஸ்ட் சொல்லியிருந்தோம் நம்ம பசங்க கிட்ட. அதாவது யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்லலாம் நம்மளோட பாட்டை வச்சு ஒரு கான்டெஸ்ட் நடத்தியிருந்தோம். அதுல ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க மேல வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி மட்டும் கேட்பாங்க. ஓகேவா? ரெடி தானே? எஸ். 10 பேர் நாங்க தேடி தேடி பார்த்தோங்க. அவ்வளோ கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஏன்னா யூடியூப் கமெண்ட்ஸும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் அவ்வளோ கிளிச்சே ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதுக்காக யார் மனசையும் புண்படுத்தாம இருக்கணுன்றதுக்காக நீங்களே ஒரு 10 பேர் விட்ட கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் யார் வாங்க ப்ளீஸ் கம் ஆன் கம் டு த ஸ்டேஜ். கேர்ள்ஸ் கேள்வி கேட்கலாம். நம்ம அவட்ட காலையில இருந்து ஏன்ட்ட கேட்டுட்டு இருக்கீங்க எப்போ வருவாருன்னு. அவர் இங்க நிக்கிறாரு ஆன்சர் பண்றதுக்கு. ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். வாங்க யார் ரெடி வாங்க. எல்லாரும் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. செலக்ட் பண்றது கஷ்டம்னு சொன்னா இப்படி பண்றீங்களேப்பா. ரோஷினி எங்க? ரோஷினி ரோஷினி கம் ரோஷினி. இருங்க क्वेश्चन கேக்குறீங்களா? क्वेश्चन வெயிட் இந்த மைக்ல கேளுங்க. क्वेश्चन எல்லாருக்கும் ரெடி ஆன்சர். ஓகே சாரோட சாங்ஸ் தான் எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். நமக்கு லிரிக்ஸ் தெரியலனா கூட அவரோட குரல் வந்து நம்ம ஹார்ட் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக் வாய்ஸ் சார். உங்களுக்கு நல்ல வாய்ஸ். அப்புறம் உங்கள் கூட சேர்ந்து ஒரு சாங்கை மேக் பண்ணணும்னு எனக்கு ஆசை. நானும் நல்லா பாடுவேன் சார். இது மாதிரி பாடுங்க. நீங்கள் ஒரு ஓன் சாங்கை பாடுங்க. உங்களுக்கு ஓன் சாங் இருக்கா? பாடுங்க. ஒரு காதலோடு உன்னை பார்க்கும் பொழுது மனதுக்குள் கூச்சம் தோன்றுதே. ஒரு சிரிப்போடு உன்னை பார்க்கும் பொழுது அழகே அது காதல் அழகே. மனதை பறிக்கும் உன் வார்த்தைகள் நான் கேட்கிறேன். பகலும் இரவாய் என் நெஞ்சம் உன்னை தேடுது. காற்றின் திசையில் செல்லும் பறவை போல இந்த நினைவுகள் என்னை சூழும். மனமே இது அடங்காதா கனவே, இது தொடராதாடிய நம் காதலின் எல்லை, ஒரு கடலை தாண்டாதா மனமே, இது திறக்காதா கனவே, இனி நிஜம்தான் அழகாய் சில பூக்களும் பூக்கும், அந்த பூக்கள் நீதானா. நெக்ஸ்ட் லைன் சூப்பரா. தேங்க்யூ. அலை போல நீயும் கரை போல நானும், என்னை மீண்டும் மீண்டும் வந்து கரை சேர்வாயா. அடங்காத பாரம் தெளிக்காதே நீயும், உன்னை நம்பி வாழும் நெஞ்ச வழி தாங்காதே. குணம் பார்த்து காதல் கொண்டேன் ரவில்லையோ. சூப்பர், தேங்க்யூ. சரி, ஓகே. ஸோ கேளுங்க, உங்க கேள்வி கேளுங்க சார். இப்போ இந்த மாதிரி சாங்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் சார் இன்ஸ்பயர்? அந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களா? இன்ஸ்பிரேஷனா? இன்ஸ்பிரேஷன் வந்து நம்ம கேட்குற கதை. நம்ம அப்புறம் செல்ஃபி எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் கேள்வி, ஓகே? கேள்வியை கேட்டுட்டு அதுக்கப்புறம் செல்ஃபி, ஓகே? எஸ். ஃபுல் மூவியா? ஃபுல் மூவி. நான் படம் பண்ணா நீங்க பாப்பீங்களா? பாப்பா. We are waiting. Sir, உங்க big fan sir. We are waiting for sir. நான் படம் பண்ணா பாப்பாங்களாமே? பாப்பா. ஓகேவா? கண்டிப்பா. எங்க நம்ம ப்ரொடியூசர் ரஃபீக் சார்,
ஏதோ நான் படம் பண்ணா பார்ப்பாங்களாமே. ரெடியா? சரி, பண்ணிட்டா போச்சு. எஸ், தேங்க்யூ கேர்ள்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் கேர்ள்ஸ். நம்ம ஒரு செல்ஃபி மொமெண்ட் பண்ண போறோம் எல்லாரும் ரெடியா சேர்ந்து. ரெடியா இருக்காவா? ஓகே, வாங்க கேர்ள்ஸ். நம்ம வந்து பயங்கரமா எஸ் அடுத்த செக்மெண்ட் போயிடலாமா? அடுத்த செக்மெண்ட் போயிடலாம். நம்ம இன்னொரு போட்டோ பயங்கரமா செல்ஃபி மொமெண்ட் ஒன்று பண்ண போறோம். ஓகே, என்னைய அடிச்சுவாங்க போலப்பா. எஸ் சார், முதல்ல காலேஜ் வைப் எப்படி இருக்கு அதை பத்தி லைட்டா பேசிடலாம். அதுக்கப்புறம் அடுத்து போயிடலாம். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டியோட வைப் பத்தி பேசலாம் இப்ப நம்ம. அதாவது இந்த சத்தத்தை கேட்கறதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. நான் எங்க போனாலும் சொல்லுவேன், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் பேர் தான்ப்பா. என்ன சத்தம்! என் வாழ்க்கையில இது வரைக்கும் கேட்காத ஒரு சத்தம். எனக்கு அப்போ நான் நடந்து வந்தேன் இல்லையா, நான் நடந்து வந்து கிட்டத்தட்ட 30,000 பேர் இருந்தீங்க போல. நான் மறந்துட்டேன் சத்தியமா. நான் என்ன இப்படிலாம் வாழ்க்கையில நான் கேட்டது இல்லையா அப்படின்னு. சூப்பர் சார். இன்னொரு என்னோட ரிக்வெஸ்ட், உசிரே பாட்டு மட்டும் பாடிட்டீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். உசிரே பாட்டு பாடிடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, பாடிடலாமா? அதுக்கு அடுத்து லாஸ்டா வைப் சாங் வேற ஒன்று வருது. ஓகே, வைப் பண்ண ரெடியா? முடியாது
நம்ம கடா கண்டென்ட் டீமை வெல்கம் பண்ணிடலோட நம்ம டீமை யாருன்னு மக்களுக்கு காமிக்கிறோம். ஸோ த காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் கடா கண்டென்ட் அங்கதான் இருக்காங்க. ஒரு ஹாய் மட்டும் சொல்லிடலாமா அவரே? ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? வைப் பண்ண போறோம். நாங்க இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்த தெரியும் ஒரு பாட்டு மட்டும் பாடிட்டா டான்ஸ் ஆட ரெடி தானே? ரெடி? ஒரு 10 பேர் ஸ்டேஜ் கூப்பிட்டுலாமா? ஓகே. தவிச்சு நின்றுகிட்டே தான் இருக்கணும். கடைசி வரைக்கும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவனுக்கு புரிஞ்சுக்கவும் மாட்டானுங்க, அதை புரிஞ்சுக்கவும் முடியாது. கரெக்டு தானையா? கரெக்டு தானே? அதாவது ஒரே ஒரு கேள்வி. வரேன் 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 உடனே தெருவோரத்துக்கு தள்ளி விட்டுருவீங்களா? கொஞ்சம் ஏறுங்க. அதாவது லேடிஸ்மா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். எப்போதுமே என்கிட்ட சொல்லுவாங்க, ஏன் வந்து அந்த பசங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த பசங்க வந்து நாம ஒன்று சொன்னா அவங்க வேற மாறா செய்றாங்க அப்படின்னு. அதனாலதான்மா நாம உங்களுக்கு ஆப்போசிட். ஆப்போசிட் அட்ராக்ட்ஸ். நாம உங்களுக்கு ஆப்போசிட்மா. நீங்க வேணான்னு சொன்னா நம்ம வேணும்னு சொல்லுவோம். கண்டனுக்கு ஓகே வா, நான் இங்க சென்டர்ல நின்னுக்கிறேன், சரியா? அவங்க என்ன பாருங்க கேர்ள்ஸ். ஓகே, அங்க பாருங்க, அங்க பாருங்க முன்னாடி. ஓகே ஆரம்பி. ஓகே ஓகே ரெடி, பாடுங்க. தெருவோரம் பறந்து வந்த பையனிலே கண்ணை எடுக்கல மணிக்கிட்டே. தெருவோரம் பறந்து வந்த பையனிலே அடிச்சாலோ ரசிக்கிறனே, அடிச்சாலோ சிரிக்கிறனே, சிரிச்சாலோ காத்திருப்பேன், அரைஞ்சாலோ ஒரு ஓரம் பறந்து வந்த பையனிலே கண்ணை எடுக்கல மைக்கிட்டே. ஒரு ஓரம் பையனிலே கண்ணை எடுக்கல மைக்கிட்டே.
ரொம்ப நன்றி தனலட்சுமி காலேஜ் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை இங்கே அழைச்சதுக்கு, என்னை வர வச்சதுக்கு. கண்டினியூவஸாக வருஷம் வருஷம் இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறேன். அண்ட் இந்த காலேஜ் இன்னும் நல்லா சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறேன். உங்களை கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எனக்கு வர வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தலைமையில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. ஏதாவது எக்கு தப்பா ஏதாவது நடந்துருந்தா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இப்படி தான் இருக்கும். ஆனால் யா ஸோ சாங் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கனா கண்டேன் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது. ரொம்ப இந்த அரைச்சமாவே அரைக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் புதுசாக ஏதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சோம். ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோம். எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் செய்கிறாங்க. நாமளும் அப்படி தான். என் மேலே நீங்கள் ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்க எனக்கு தெரியுது. உங்கள் சட்டத்திலே தெரியுது. அதில் ஒரு லெவல் போய் தாண்டி எனக்கு இந்த சாங் வந்து இந்த காணாத சந்தோஷம் நான் காண்கிறேன் அந்த போர்ஷன்லேருந்து இறுதி வரை புரியாது. ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச லைன்ஸை நீங்க ஒரு ரீல் செய்ய முடியுமா? என்ன சத்தமே காணும்? ரீல் செய்ய மாட்டீங்களா? செய்வீங்களா? எனக்காக ஒரு ரீல் செஞ்சு போடுங்க. ஓகேவா? நான் உங்க ரீல்லாம் பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஓகே ஓகேவா? தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துக்கலாமா? எஸ், ஒரு செல்ஃபி